மீண்டும் ஒரு வீடியோனோடாக உங்களை சந்திக்கிறேன். 2024 பிசிக்ஸ் பேப்பர் மூன்றாவது எம்சிக்யூ. இதுவும் மிகவும் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால், இது அப்படியே ட்ரிக் சீரீஸ்னு சொல்லி எம்சிக்யூ மாஃபியா செமினார்ல வளமையாக நாங்க ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ரிப்பீட்டர்ஸ் ப்ரொபபெச் எல்லாரையும் சேர்த்து எம்சிக்யூ மாஃபியான்னு ஒரு செமினார் செய்வோம். அதுல 200 தலைப்புகள்ல கேள்விகளை செஞ்சு உடைச்சு அனுப்பணும். அப்படியே 35-36 கேள்விகள் ஃபைனல் பேப்பர்ல அப்படியே வரும். இன்னொரு சான்று, நீங்க நிறைய பேர் நம்ப மாட்டீங்களே, நிறைய பேர் என்ன செய்வீங்க, நம்ப மாட்டீங்க. ஓகே, இதெல்லாம் இன்றைக்கு நேற்று எழுதினதல்ல, எக்ஸாமுக்கு முன்னுக்கே எழுதி கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பின ஒரு செமினார் பேப்பர். டேட்ஸோட வீடியோஸோட ஆதாரம் இருக்கு. இங்க பாருங்க, ட்ரிக் சீரீஸ்ல நான் செஞ்சிருக்கிறேன் எம்சிக்யூ மாஃபியா செமினார்ல. உங்களுக்கு பார்த்தா கிளியரா விளங்குதோ தெரியா, சம்டைம் இது பிடிஎஃப் எடுத்து திருப்பி ஒரு லைக் பண்ணி காட்டுறதால இப்படி ஒரு எரிய கேள்வி. இந்த டீட்டா 60 45 30 கொஸ்டீட்டாவின் வர்க்கம் இப்படியே காட்டி என்ன செய்து இயக்க சக்தி எப்படி மாறும், அழுத்த சக்தி எப்படி மாறும், மொத்த சக்தி எப்படி மாறும் சொல்லி அது சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறது, செஞ்சு காட்டிருக்கிற 2003ஆம் ஆண்டு கேள்வி, 2023ஆம் ஆண்டு கேள்வி அதே இடத்துல செஞ்சு 60 டீட்டாவையும் வடிவா இதே கேள்வி இப்படியே எல்லா பாசிபிலிட்டிஸோடையும் நாங்க செஞ்சு காட்டிருக்கிறோம். எல்லா பெருமானங்களுக்கும் டீட்டா. இந்த கேள்வி வருது, இந்த கேள்வியை வளமையான மெத்தட்லையும் ட்ரிக் மெத்தட்லையும் செஞ்சு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, முதலாவது இந்த ஒரு எளிய கேள்வி, அதாவது யூனிட் 2ல மெக்கானிக்ஸ்ல ஒரு எரியம் சம்பந்தப்பட்ட இயக்க சக்தி சம்பந்தப்பட்ட கேள்வி. ஏண்ட இடத்தை எடுக்கிறார். அவர் சொல்றார், இயக்க சக்தி கே சமன் ஆஃப் எம் பி வர்க்கம். இது முதலாவது சமன்பாடு. நான் பி எடுக்கிறேன், அதி உயர் புள்ளி. இதுல அதி உயர் புள்ளியில எரியத்துல அதி உயர் புள்ளியில நிலை குத்து வேகம் 0, கிடைவேகம் அப்படியே இருக்கும். ஆக அவர் சொல்றார் k/4 மாறுமா. இப்ப ஆஃப் எம் வி, இதுல இருக்கிற வி வி வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா, கொஸ் டீட்டா முழுவதின் வர்க்கம் எழுதுறது ஒரு தேவைக்கா. இரண்டாவது சமன்பாடு. இந்த இரண்டாவது சமன்பாட்டுல பாருங்க, இந்த ஆஃப் எம் வி வர்க்கத்துக்கு பதிலாக என்னது போடலாம், கேண்டு போடலாமா இல்லையா. k/4 சமன் k இன்டு கொஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம் ஆர் கொஸ் வர்க்கம் தீட்டா. இந்த கேயும் கேயும் வெட்டிப்பட்டால் கொஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம் 1/4 என்று சொன்னால் கொஸ் தீட்டா சமன் ஆஃப் தீட்டா சமன் என்ன, 60 பாகை. செகண்ட் கணக்குல விடைக்கு வருவீங்க. இதே லாங் மெத்தட். இதை விட நான் ஃபைனல் பேப்பருக்கு போற நீங்கள் படிச்சுட்டு போங்க என்று சொல்லி நிறைய கேள்விகள் ட்ரிக் செஞ்சு காட்டினேன். செகண்ட் கணக்குல செய்யறது 10-20 நிமிஷம் செய்யறதுக்கு அல்ல. இது அழகான, நீங்க ஏதாவது எழுதும் போது வீடியோவை நிப்பாட்டி எழுதி கொள்ளலாம். அடுத்த திசை பார்ப்போம், நேர காலம் கருதி நம்ம வேகமாக செய்வோம். நான் இந்த மாதிரி கேள்வியில ட்ரிக் என்ன செஞ்சிருந்தேன் சொன்னால், இ நேர் வீதம் பி ஸ்கொயர் எடுத்திருந்தேன். முதலாவது இயக்க சக்திக்கு அந்த இடத்துல வி வர்க்கம், இரண்டாவது இடத்துல k/4, அந்த இடத்துல வேகம் வி வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா ஆர் கொஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம். இது இரண்டாவது சமன்பாடு. ஒன்றுக்கு பதிலா போட்டால் k/4 சமன் k இன்டு, ஓர் இதை இப்படியும் செய்யலாம், அல்லது இதை விட இலகுவாக நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி எழுதிட்டு போய் செய்யவும் மேலும். நான் இப்படி செய்ய விரும்பல, இதே இடத்துல வச்சு செய்ய போறேன். இது 1/4 மடங்கால குறைஞ்சால் வர்க்கம் என்ன செய்யும், 1/2 குறையும். 1/2 குறையும். இங்கால 1/4 குறைஞ்சால் அப்படின்னு கண்டால் அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னால், கே நேர் வீதம் வி ஸ்கொயர் கொஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்க கொஸ் தீட்டா தான் மாறப்போகுது, வி வர்க்கத்தையும் வெட்டி வரும்.
v வர்க்கத்தையும் வெட்டி பெறுறேன். ஆக இது ஒன்றின் கீழ் 2ஆல பாதியால மாறுது என்று சொன்னால் cos தீட்டா பாதியால மாறுது என்று கண்டால் தீட்டா சமன் என்ன 60 பாகையாக இருக்க போகுது. நீங்க நேரடியாக செகண்ட் கணக்குல இந்த டேபிள் போட்டு அனுப்பியிருந்தீங்க. சோ இதன்படி நீங்க விடையாக தெரிவு செய்ய வேண்டியது 60 பாகை. 60 பாகை என்ற விட 5வது ஆன்சர். இதே மாதிரி முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி அப்டேட் பண்ணிருக்கு பிள்ளைகள். மிக வேகமாக நீங்க அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்த்துக்கொண்டு ஏனைய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவாக சந்திப்போம்.